சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையினுடைய செயற்பொறியாளராக பணியாற்றிய முத்துக்குமாரசாமி கடந்த மாதம் 20ஆம் தேதி திடீரென்று ஓடும் ரயில் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த அதிகாரியின் தற்கொலை பல்வேறு அதிர்வலைகளை அந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தியது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, SDPI போன்ற இயக்கங்கள் இதில் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார், ஒரு பணி நியமனம் தொடர்பாக, அவரது துறையில் நடந்த பணி நியமனம் ஒன்றின் தொடர்பாக அவருடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களால் தரப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார், இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் இது தொடர்பாக 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் பகிரங்கமாக தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அவருடைய பின்னணி இந்த அழுத்தத்தில் இருந்திருக்கிறது, எனவே அவர் நீக்கப்பட வேண்டும், இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும், நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். திரு இளங்கோவன் கோருவது என்பது அரசியலா, அவசியமானதா, அவர் கோரக்கூடிய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா, இல்லை அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற குற்றச்சாட்டை அடிப்படை இல்லாமல் சொல்கிறார்களா? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா, அஇஅதிமுகவின் வழக்கறிஞர் அதிவீர ராமபாண்டியன், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய சிவ இளங்கோ, இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன். வணக்கம். கோபண்ணா, இளங்கோவன் வெளியிட்டிருக்கிற அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடுமையான சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும், இவரை பதவியில் இருக்கக்கூடியவரை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது, இந்த தற்கொலைக்கு நீதி கிடைக்க அனைத்து கட்சிகளும் போராட முன்வரணும்ன்ற கடுமையான சொற்களை எல்லாம் சொல்றார். இதில் ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொள்கிறார், அதற்கான புலன் விசாரணை நடந்து வருகிறது. அதற்கு முன்னதாகவே ஒருவர் மீது இவர்தான் காரணம், இவர் கொடுத்த அழுத்தம் என்றெல்லாம் சொல்வதென்றது அடிப்படை இல்லாது இல்லையா? இல்லை, 20ஆம் தேதி இந்த தற்கொலை நிகழ்வு திருநெல்வேலியிலே நடைபெறுகிறது. தச்சநல்லூர் என்கிற அந்த ஊருக்கு அருகிலே இருக்கிற அந்த ரயில்வே லைனில் இவர் போய் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தற்கொலை முடிவுக்கு என்ன காரணம் என்கிற அந்த செய்தி சனிக்கிழமை மறுநாள் காலையிலே பத்திரிகையில் வருகிறது. அன்றைக்கு அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார். அப்போ அங்கே அவர் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தற்கொலைக்கு பின்னாலே வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. உடனடியாக அங்கே இருந்து அவர் ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த அறிக்கையிலே இந்த சம்பந்தப்பட்ட இந்த தற்கொலையிலே அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், உடனடியாக இவர் பதவி விலக வேண்டும், இவர் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யக்கூடாது, மத்திய புலனாய்வுத்துறை, ஏன்னா இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், எனவே இதுல நீங்க மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்று அறிக்கை. அமைச்சர் தான் தலையிட்டு இருக்கிறார், அமைச்சர் தான் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியல. இது அவருக்கு இங்க இருந்து ஒரு அந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரியது. அவருக்கு அமைச்சர் தான் நேரடியாக தலையிட்டார் எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுல அவருக்கு கிடைத்த தகவல் அந்த அடிப்படையில அவர் அன்றைக்கு அந்த முடிவுக்கு அந்த அறிக்கையை விட்டு இந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏன்னா அது 4 ஓட்டுநர் பதவி, அது ஒவ்வொரு பதவிக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த செயற்பொறியாளர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் மூப்பு பட்டியல் அடிப்படையில் சீனியாரிட்டி லிஸ்ட் அடிப்படையில் 4 பேரையும் தேர்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதிவிட்டார். இந்நிலையில் அமைச்சர் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த அடிப்படையில் போடக்கூடாது, நான் கொடுக்கிற பட்டியலைத்தான் நீங்கள் போட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். அதற்கு அவர் இணங்க மறுத்து அவருடைய தற்காலிகமான ஒரு டிரைவர் பதவிக்கு, அரசாங்கத்தினுடைய ஓட்டுநர் பதவிக்கு அமைச்சர் தலையிட்டார் அப்படின்னு சொல்றது நம்பும்படியாக இருக்கா? இல்ல, நம்பும்படியா இருக்குன்னா அப்படித்தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. இது மாதிரி வசூல் தான் நாள்தோறும் இந்த மாதிரி பணி நியமங்கள்ல ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல் நடக்குது. இது ஒன்றுதான் வெளியே வந்திருக்கு. அரசியலுக்காக சொல்றீங்கன்னு சொல்ல, அரசியலுக்காக சொல்ல, இது அன்றைக்கு காலையில இந்து பத்திரிகையில முதல் பக்கத்திலே வந்த செய்தி, சிங்கிள் கால செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இதை துருவ ஆரம்பித்த போதுதான் பல அதிர்ச்சி தகவல்கள்
எங்கள் காங்கிரஸ் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் அறிக்கை விட்டார். திரு அதிவீர் ராமபாண்டியன், இதை அரசியலுக்காக சொல்றாங்களா, அடிப்படை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்பலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்கிறது, நாட்டில் எத்தனையோ தற்கொலைகள் நடக்கின்றன. நாளொன்றுக்கு தமிழ்நாட்டில் பலர் இறக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக. ஆனா அதுலெல்லாம் யாரையும் இது மாதிரியான அரசியல் காரணம் சொல்லியோ, அமைச்சரை தொடர்பு படுத்தியோ, உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களை சந்தேக வலையில நிகழ்த்தியோ சொல்லலை. இதுல காங்கிரஸ் இப்படி ஒரு சொல்லுதுன்னு சொன்னா, இதற்கு முன்னால் ஒரு பத்திரிகையில அதிகாரி தற்கொலை அமைச்சரை சுற்றும் சந்தேக வலைகள் எழுதுறாங்க. அப்ப எந்த இது நெருப்பு இல்லாம புகையுதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதாவது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றி குறை கூற முடியாமல், திட்டங்களை பற்றி விமர்சிக்க முடியாமல், இது போன்ற இவர் ஒரு அதிகாரியாக இருப்பதனால் இந்த ஒரு தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் ஒழிய மற்றபடி இதில் முகாந்திரம் இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது வரைக்கும் அவரை கட்டி போட்டிருந்த ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி. இப்போ அவுத்து விட்ட உடனே அவர் எங்கெல்லாம் ஓடணும், எப்படின்னு ஓடணும்னு சொல்லி அவர் பாட்டில் ஓடிட்டு இருக்காரு. திடீர்னு கலைஞரை திட்டுறான், அடுத்த நாள் பதவி வந்த உடனே கலைஞர்கிட்ட போய் பார்த்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது. இவரோட ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின்னு முரணா. ஆக இவருக்கு இந்த பதவி இப்போ கிடைச்சிருக்கு. அவரை கட்டுப்படுத்துவதற்கு அருகில் தலைவர்கள் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறதுனால இவர் திருநெல்வேலிக்கு போனாராம். அங்க போனோடனே என்கொயரி ஏஜென்சி கிடைக்காத தகவல்கள் எல்லாம் நீங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க. இல்ல இது என்ன தொடர்பு, எப்படி பேசினாரு தலைவர்? மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு இவர் சொல்றாரு, அவர் யாரையும் கட்டுப்படுத்த. அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர், பொறுப்பான பதவியில் இருக்கிற ஒரு பொறுப்பான தலைவர். தனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், அதாவது நெஞ்சு பிளக்குகிற ஒரு மிக 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 சோகமான ஒரு சம்பவம் அது. முற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார். இது எப்படி நடந்தது தெரியும். யார் யார் செல்பேசியில அவரோடு தொடர்பு கொண்டார்கள் என்று ஒரு மாத அந்த விவரங்களை எல்லாம் இந்த புலனாய்வுத்துறை எடுக்குமே. ஆனால் இந்த நாடே அதிர்த்து போகக்கூடிய செய்திகள் வரும். ஆனா 15 நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த தற்கொலை குறித்த வழக்கு விசாரணையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படியே மூடி மறைக்கிற முயற்சி நடக்குது. அதனால்தான் 2வது அறிக்கை. இதே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் விடுவிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் சொல்லுகிறேன், அவர் ஏன் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக ஸ்ரீரங்கத்திலே அவங்க வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அதுல அந்த காரணத்தை கொண்டு வேறு சிலரை நீக்கி இருக்காங்க. அதோட சம்பந்தப்படுத்த முடியாது. இந்த அடிப்படையில் யூகத்துல இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு, அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு பல நம்பகத்தகமான அவங்க இருக்கிற காவல்துறை உளவு பிரிவு மூலமாக அவர்களுக்கு பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கும். அந்த அடிப்படையில தான் அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். சரி பாண்டியன், நான் கேட்கிறது பாண்டியன், நான் இதுல கேட்கிறது, காங்கிரஸ்ல இளங்கோவன் பொறுப்பு இல்லாம பேசுறாருன்றீங்க. இன்னொன்று திருமாவளவன் கேட்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இந்த வழக்குல மர்மம் இருக்கு, இந்த மரணத்துல நீங்க மேல் அதிகாரிகள் மேல்மட்ட தொடர்புகள்லாம் இதுல சந்தேகம் இருக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி போஸ்ட் விடுறாங்க. SDPI அப்படின்னு சொல்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருநெல்வேலி முழுக்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதிகாரிகள் போராட்டம் நடத்துறாங்க. இப்ப இளங்கோவன் பொறுப்பு இல்லாமலோ அரசியலுக்காக செய்யறாருன்னு சொல்லலாம், மீதி ஆட்களும் அதே செய்யறாங்கன்னு சொல்வீங்களா? இல்ல, அதாவது சார், இதுல இவர்கள் கேட்பது விசாரணை வேண்டும் என்கிறார்கள். அந்த விசாரணைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை நடைபெறுவதற்கு முன்பாக இவர்கள் குதிரை பாய்ச்சலில் அதை தாண்டி இவர்கள் ஆளுக்கு ஒரு வியூகங்களையும் சந்தேகங்களையும் எழுப்புவது என்பது அரசியல் என்பதை தவிர அதுல வேற என்ன இருக்கு சார்? சரி, விசாரணை நடக்குதுன்னு சொல்றீங்க. விசாரணை ஒரு புகார், ஒரு சாதாரண மனிதன் மேல புகார்னா காவல்துறை நேர்மையா விசாரிக்கும். அதிகாரத்துல அந்தஸ்துல இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க மேலேயே சந்தேகம், அவரையே போய் விசாரிக்கணும்னா ஒரு SI அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர், இதை புலனாய்வு செய்யக்கூடிய ஒரு அதிகாரி துணிச்சலாக போய் அவர்கிட்ட கேட்டு அவரை துருவி விசாரிச்சு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது நிச்சயம் அப்படி ஏதாவது இருந்தால் அதற்குண்டான வாய்ப்பு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறைக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காவல்துறை எல்லாருக்குமானது. அதாவது காவல்துறையை எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி சுதந்திரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு. அதனால இவர்களுடைய நோக்கம் எல்லாம் இவர்கள் ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தால் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தவிர இதுல நியாயமா இந்த மாதிரியான தொடர்பு இருக்கு. எல்லாமே அசம்ஷன் சார், எல்லாம் அசம்ஷன். காங்கிரீட்டா ஏதாவது ஒரு தகவல்
சார் திருநெல்வேலியில எல்லாரும் இருக்காங்க. அப்ப இளங்கோவனுக்கு மட்டும் இப்படி போய் தகவல் கிடைக்குது, ஏஜென்சி வச்சிருக்காருன்னா அவர் எல்லா ஊர்லயுமே காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னா எல்லா குற்றங்களுக்கும் நீங்க வந்து இப்படி சொல்லலாம். அங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் துறை பொறியாளர்கள் உட்பட பல அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அன்றைக்கு ஒரு நாள் போராட்டமே நடத்தி இருக்காங்க. அது மட்டுமல்ல, எங்கள் கட்சியை சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அந்த முத்துக்குமாரசாமி வீட்டிற்கு வந்த போய் சென்ற போது அவரது துணைவியார் யாரோடும் பேச மாட்டேன் என்று மிக 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 அன்றைக்கு வந்து அவர் கலக்கமுற்று அச்சமுற்று இது ரொம்ப பயந்து நடுங்கி கொண்டுதான் அவர் இருந்தார். அவர் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். சுதந்திரமாக இல்லை. யாரோ ஒரு தமிழக அரசில் இருக்கிற ஒரு மூத்த அதிகாரி ஏதோ ஒரு உறவின் அடிப்படையில் அவர் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். உண்மையை சொல்ல அவர் மறுக்கிறார். ப்ராவிடன்ட் ஃபண்ட் அவருடைய வைப்பு நிதியில இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார். அதை அவர் வந்து அமைச்சரோ சொல்ல முடியல, சம்பந்தப்பட்டவரோ அதை மறுத்திருக்காங்க. ஆனா இவர் கையில இருந்து காசு கொடுப்பாருன்னு சொல்றது லாஜிக் எப்படி? அவர் நேர்மையானவர், ஒரு நேர்மையானவர். அவருடைய அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு ஒரு நேர்மையான அதிகாரி தன் கையிலிருந்து காசை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது நேர்மையை மறுபடியும் சந்தேகப்படுகிறார். நேர்மையான அதிகாரிங்கிற வார்த்தை வந்தால் நேர்மையை எப்போதும் கடைபிடிக்கக்கூடியவர் தான். நீங்க வந்து முதல் பாதி அரசியல் ஆதாயத்திற்காகவும் இரண்டாவது பாதியை நீங்கள் சொன்னதை உறுதிப்படுத்துவதற்குமாக அவரை நேர்மையானவராகவும் நேர்மையற்றவராகவும் காட்டுகிறீர்கள். இதுல இருந்து மிக தெளிவா தெரிகிறது என்னன்னா இது தெளிவான அரசியல் ஆதாயம். 4 ஓட்டுநர்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் 3 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து அவர்களிடம் வாங்கி 12 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது அவர் அது என்னால் சொல்ல விடுங்க. அவர் அதை வந்து முற்றிலும் வந்து அது என்னால் முடியாது என்று சொல்லி ஏன்னா அவர் 6 மாதத்துல ரிட்டையர் ஆகணும். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெறுகிற காலத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக கடைசியாக இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறார். அந்த முயற்சியும் வெற்றி பெறாத போது கடைசி அந்த ரயிலில் போய் விழுவதற்கு முன்பாக யாரோடோ அவர் செல்பேசியில பேசி கடைசியாக செல்பேசியை தூக்கி எறிந்து விட்டு அடுத்த நிமிடத்தில் ரயில்ல போய் விழுந்து செத்திருக்காரு. இவ்வளவு சோகமான கொடூரமான ஒரு சாவு. இதை பற்றி எல்லாம் ஒரு விசாரணை 15 நாட்களாக எதுவுமே நடக்கல. இல்ல இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல கடைசியா யார் பேசினாங்க அப்படின்றதுலாம் ஒரு 10 மணித்துளிகள்ல வாங்கக்கூடிய விஷயம் தானே. இந்த முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல அதெல்லாம் அவர்கள் வந்து என்கொயரி ஏஜென்சி அதை பண்ணிட்டு தான் சார் யாரோட பேசியிருப்பாங்க என்னங்கிற தகவல்கள் சேகரிச்சிருப்பாங்க. அதுல வந்து முக்கியத்துவமான ஆவணங்கள் இருந்தால் அதன் பேர்ல நடவடிக்கை எடுக்க போறாங்க. தொடர்பு யாரோடு இருந்தது என்னதுன்னு. இப்ப சார் ரொம்ப தெளிவா சொன்னதுல இருந்து ஒவ்வொரு தற்கொலையை பற்றியும் அந்த மனதத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை மிக தெளிவா இருக்கு. தான் தற்கொலை செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, குறைந்தது ஒரு 5 பேரிடமாவது சொல்வார்கள், ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இது என்ன சார், இது யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பணம் டிமாண்ட் பண்றான்னு சொன்னா அமைதியா இருக்க வேண்டியது வேலையா? ஒரு நேர்மையான அதிகாரி காவல்துறையிட்ட புகார் கொடுக்க மாட்டாரா? எப்படி முடியும்? லஞ்சம் வாங்குவது அமைச்சர் மேல அவருடைய உதவியாளர்கள் மேல இன்னைக்கு அறிக்கையில சொல்றாரு இளங்கோவன். அதுக்கான ஆதாரத்தை அவர் தான் கொடுக்கணும், இதுக்கான வழக்கு வந்து அவர் தான் சந்திக்கணும். நான் கேட்கறது அப்படியான ஒரு அதிகாரி நீங்க வந்து புகார் காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறீங்களே. அமைச்சர் மேலேயோ அல்லது அமைச்சரோடு உடன் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க மேலேயோ ஒரு அதிகாரி கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரி போய் காவல் நிலையத்தில் என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கு. அது நடக்கிற முன்னுதாரணங்கள் இல்ல சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது நேர்மையான அதிகாரி பொதுவாக கொஞ்சம் சூடாகவும் சார்பாகவும் தான் இருப்பாங்க. அது பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்தா அதை ரெக்கார்ட் பண்ணி உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா? அதனுடைய காப்பியை எத்தனை இடத்துக்கு மறைச்சு வைக்கலாம் இல்லையா? சரி, அதாவது லாஜிக்னா அது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. நீங்க சொல்வது அந்த அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும் லாஜிக் பாக்குறீங்க. அவருடைய அந்த இந்த டெக்னாலஜியை ஏன் அவர் இதுக்கு பயன்படுத்தி? 2 அம்சம். ஒன்று, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மார்க்சிஸ்ட் நேரடியாக அவர் சொல்றார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல சந்தேக வலையை அவர் கொடுத்த அழுத்தம் தான் காரணம்ன்றார். மார்க்சிஸ்ட் கட்சி, SDPI, அரசு ஊழியர் சங்கம் எல்லாம் வந்து அவருடைய சாவுக்கு வேற காரணங்கள் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, இந்த அழுத்தத்தை கொடுத்தவங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அமைச்சரை தொடர்பு கொண்டு வார பத்திரிகை ஒன்று கேட்கிற போது அமைச்சர் சொல்றார் குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார்ன்றார். இதை நீங்க 2 கூற்றுகளையும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்ப இவர் சொல்றது மாதிரி அவங்க ஈகத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் சொல்றாங்க போது அமைச்சர் எப்படி சொல்ல முடியும்?
இது மன அழுத்தத்துல தான் இந்த மாதிரி அவர் தற்கொலை செய்து கொண்டாரு. குடும்ப பிரச்சனை காரணமா இவருக்கு எப்படி அது தெரியும்? குடும்ப பிரச்சனைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அமைச்சருக்கு எப்படி தெரியும்? அமைச்சர் ஒரு துறை ரீதியா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நீங்க அடுத்து பத்திரிக்கையாளர் அப்ரோச் பண்ணுவீங்க. அவருக்கு தெரியும். தெரியலன்னு என்ன சொல்லணும். நடந்திருக்கு? ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும்? ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும்? விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன சொல்லிருக்கணும்? என்ன நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க எப்படி அது கூட தெரியாம என்ன சொல்லிருக்கணும்? குடும்ப பிரச்சனை சொல்றீங்க. அவர் விசாரிச்சிருக்காரு சார். துறை ரீதியா விசாரிக்கிறாரு. அவர் கீழ உள்ள அதிகாரி காங்கிரஸ் அந்த விசாரணை பண்ணி அவங்க சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? காங்கிரஸ் தனி ஏற்பட்ட ஏஜென்சி வச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான ஏஜென்சி இருக்கா? என்ன சார் பேசுறீங்க? அமைச்சர் தானே சார். அமைச்சருக்கு கீழ துறை இருக்கு. துறை ரீதியான அதிகாரிகள் இருக்காங்க. என்ன ஒரு இதா பேசுங்க சார். இவங்க வந்து அமைச்சர் வந்து அதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் சிபிஐ விசாரணைக்கு விட்டுற வேண்டியதானே? நாங்க என்ன சொல்றோம்? அமைச்சர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதனால விசாரணை நியாயமாக நடக்காது, அதனால நாங்க சிபிஐ விசாரணை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? விட்டுட்டு போக வேண்டியது. நீங்க தான் தப்பே செய்யல. நீங்க ஏக்கியம் தானே. நீங்க விட்டுட்டு போறது. நாங்க உங்க மேல உங்க காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை. இதுல அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இலங்கையில 2 லட்சம் பேர்களை கொன்ற போது தகவல் வந்தது. அப்ப ஆட்சியில இருக்கீங்க. அப்ப அந்த அறிக்கை கொடுத்தீங்க. என்ன சார் பேசுறீங்க? அவர் அந்த இயக்கம் அவர் காங்கிரஸ் இல்ல நான் அவரு சொல்ல. அப்பலாம் இவரு எங்க இருக்காருன்னு கேக்குறாரு. அவருடைய கருத்து கேட்கிறோம். நம்ம முள்ளிவாய்க்கால் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது என்ன பண்ணீங்க? அரிராம பாண்டியன் தச்சநல்லூர்ல ஒரு அதிகாரி தற்கொலை பத்தி பேசுறோம். நீங்க முள்ளிவாய்க்காலுக்கு போனீங்கன்னா முள்ளிவாய்க்கால் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். முள்ளிவாய்க்காலுக்கு போனா வேற எல்லாம் பேச வேண்டியிருக்கும். நீங்க தப்பு செய்யல, அழுத்தத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா ஏங்க மடியில கனவு இல்லைன்னா வழியில பயம் இல்ல? நீங்க விசாரணை தானே. இப்ப எல்லா அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சார் நாங்க ஓப்பனா நாங்க கொடுக்குறோம், சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கங்க. நாங்க இந்நேரம் வந்து நீங்க சொன்ன மாதிரி 10 நிமிடங்கள்ல அந்த கடைசி நேரத்தில் யார் தொலைபேசியில் பேசியிருக்காங்கிறத வெளிப்படுத்த முடியும். நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். 20ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு எத்தனை நாட்கள் ஆகிறது? அப்ப இவங்க அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ வந்து இவங்க வந்து ஆரம்பத்தில் ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க? நான் என்ன கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விசாரணை நடக்கிற நேரத்துல நாமளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், அப்படி வர்றதுன்றது தவறா இருக்கும். விசாரணை போக்க திசை திருப்பதா இருக்கும். நான் உங்களை கேட்கிறது, அந்த வழக்குல கடைசியாக அவர்கிட்ட பேசினாங்கன்னு சொல்றாங்க. அந்த இதுலதான் அவர் மனம் வெகுந்து இறந்தாருன்றாங்க. அப்போ அந்த நபர்கள் அதுதான் பேசினாங்களா? நீங்க வந்து நபர்களை கண்டுபிடிக்கலாம். இன்னதான் பேசினாங்க. கடைசியா செல்பேசியில அவர் பேசியவர் ரொம்ப ஆத்திரத்தோட பேசி செல்பேசியை தூக்கி எரிந்து விட்டு உடனடியாக போய் விழுந்து செத்து இருக்கிறார். அங்க பார்த்தவங்க சொல்றாங்க ரொம்ப கோபமா பேசிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போய் விழுந்துட்டாரு, இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அங்க எல்லாரும் திருநெல்வேலி மக்களை போய் விசாரிச்சாலே இந்த உண்மை தெரிஞ்சுவிடும். இதற்கெல்லாம் விசாரணையே தேவையில்லை. இவங்க வந்து இப்ப காவல்துறை சொல்றாங்க, நாங்க வந்து காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. சின்ன விசாரணைக்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. எங்க இயக்கத்துக்கு பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. நாங்க பாக்குறோம் காவல்துறை. இவங்க வந்து காவல்துறை இவங்களுடைய ஏவல் துறை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால ஏவல் எல்லாத்தையும் ஆதாரம் இருக்குங்க. ஆதாரம் இருக்குங்க. நாங்க எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டிஜிபி கிட்ட கூட கொடுத்து அந்த ஆதாரம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. உங்க காவல்துறை நம்பிக்கை இல்லைங்க. இது போன்ற இடைநிலை ஏற்பட்டால் இருக்கு. எல்லா அரசுலயும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் பதிய போகுது. இன்னைக்கு தான் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கு இருக்கும் போதுதான் எம்எல்ஏ எம்பி வந்து எங்க அனுமதி இல்லாத இடத்துல பேரணி நடத்துறாங்க, உண்ணாவிரதம் நடத்துறாங்க. எம்ஜிஆர் சமாதி உண்ணாவிரதம் நடத்தக்கூடிய இடமா அங்க மட்டும் எப்ப என்ன பண்ணுச்சு காவல்துறை? ஆனா அதே இடத்துல நாங்க 19 மாநிலத்தில் உள்ள ஆர்டிஐ சேவை உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி காந்தி சிலையில நாங்க வந்து பேரணி நடத்துறோம். எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப காவல்துறை எங்க போனுச்சு? யாருக்காக செயல்படுது? இந்த காவல்துறை பத்தி தமிழக காவல்துறை பத்தி தெரியும். மக்கள் பார்த்துட்டு நீங்க பேச வந்திருக்க மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும். தெரியும். பொதுமக்கள் கிளியரா என்னதான் முயற்சி பண்ணாங்க. நீங்க அவரோட மைண்ட கரெக்ட் பண்ண முடியாது. நிஜாமுதீன், இது வந்து ஒரு அதிகாரியின் தற்கொலை, ஒரு அதிகாரியுடைய வாழ்க்கை துயரமாக முடிஞ்சிருக்கு. அவர் நேர்மையான அதிகாரின்னு இவங்க கிளைம் பண்றாங்க. அரசு ஊழியர் சங்கங்களும் சொல்றாங்க. ஈவன் அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் கருணாகரன் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னா அது ஒரு துயரமான முடிவுன்ற கருத்தை சொல்றார். நாம் எல்லாரும் துயரப்பட வேண்டிய ஒன்று. ஆனா அதுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் கற்பிக்கப்படுகிறது. அரசு உயர் பதவியில் இருக்கவங்க மேலேயே சந்தேக வலைகள் இதுல வந்து வருது. இதை வந்து காங்கிரஸ் மட்டும் சொல்லல, சில கட்சிகளும் சொல்றாங்க, ஊடகங்கள்லாம் அது எழுதப்படுது. இதை வந்து வெறும் அரசியலுக்காக மட்டும் சொல்றாங்க அப்படின்னு அதை நிராகரிச்சிட முடியுமா? இப்படிலாம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற அமைப்புல வாய்ப்பு இருக்கா? தற்கொலை நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அதுக்கு தூண்டப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து விசாரணை நடத்துவதோ அல்லது கூடுதல் விசாரணை கேட்பதோ விசாரணையை விரிவுபடுத்திக் கொள்வதோ ஜனநாயக மரபுல அடிப்படை உரிமையில் ஒன்று. ஆனால் எந்தவித தகவலும் உறுதிப்படுத்த முடியாத நிலையில் ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இது வந்து பாப்புலாரிட்டிக்காக செய்யக்கூடிய ஒரு நோக்கம். இளவனவர்கள் எப்போவும் மீடியா பர்சனாலிட்டியில் வந்து கொஞ்சம் விளம்பரத்தை அதிகமாக இருக்கணும்னு விரும்புவார். இல்லை வேற எந்த அமைச்சரையும் அவர் அப்படி கேட்கலையே.
இல்ல இந்த மாதிரி வேற சம்பவம் எந்த ஒரு தற்கொலையும் அவர் வந்து அரசியல் இல்ல நோக்கம் அந்த மாதிரி தற்கொலை நடக்கல இல்ல அந்த மாதிரி அரசு அதிகாரி சமீப காலத்துல இளங்கோவன் மட்டும் கேக்குறாருன்னு சொல்ல முடியாது, மற்றவங்களும் இல்ல கேக்குறாங்க. மத்தவங்க விசாரணையை அதிகப்படுத்த கூறாங்க, மேல்கட்ட விசாரணையை கேட்கறாங்க. அதுல இன்னும் தப்பு இல்லையே. அவங்க விரும்ப இந்த தமிழ்நாட்டு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா மேல்கட்ட விசாரணையை கேட்கறாங்க. தப்பு இல்லைன்னா கோர்ட்டுக்கு போட்டோ வழக்காடு மன்றத்தில் போய் அவங்க வந்து நீதி கேட்கட்டும். அதுல தப்பே கிடையாது. விசாரணை விரிவுபடுத்த சொல்வதோ உரிய விசாரணை நடத்த சொல்வதோ எல்லோரும் விசாரிங்கள் சொல்வதோ தவறு கிடையாது. ஆனால் எந்த முகாந்திரம் கிடைக்காத நிலையில் காவல்துறையும் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அமைச்சரை பதவி விலக்குங்கள் நீக்குங்கள் என்று சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அவர் மேல் வழக்கு பதிவு செஞ்சிருந்தால் நிச்சயமா அந்த கட்சி நடவடிக்கை எடுத்திருப்பார். நடக்கலன்னு சொன்னா நம்மளே கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா எந்த முகாந்திரம் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காத, பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு நிகழ்வு இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் இளங்கோவனுக்கு மாற்றம் எங்கிருந்து கிடைக்கும் தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்கு அவர் விளம்பர தேடுதல் அடிப்படையில் செய்திருக்காரு தான் கருத முடியுது. இல்ல அன்னைக்கு இந்து பத்திரிகையில 21ஆம் தேதி காலை முதல் பக்கத்துல சிங்கிள் காலத்துல வந்த செய்தியே இது வந்து இந்த தற்கொலைக்கு பின்னாலே இந்த 4 ஓட்டுநர்கள் நியமனம், அது குறித்து அவரிடம் பணம் கேட்டது, அது அவர் மறுத்தது, இதெல்லாம் வந்து அந்த செய்தியில வருகிறது. முதல் நாள் செய்தியே அது வருகிறது. அதுக்கப்புறம் அதனால வழக்கு செய்யப்படல. இதற்கெல்லாம் ஆதாரம் வந்து இன்னைக்கு வந்து இந்த தற்கொலை குறித்து இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தேகம் வந்துடுது. இந்த சந்தேகத்தை போக்குகிற வகையில் மத்திய இப்படித்தான் பல கோரிக்கைகள் வந்து இந்த நாட்டில் வந்து வைக்கப்படுவதும் அப்புறம் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது ஒன்றும் புதிதல்ல. இன்றைக்கு இந்த தற்கொலையை பொறுத்தவரை பல நிலைகளிலே விசாரிக்கப்பட்டதில் இதுல வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய தொல்லையின் காரணமாக அவர் தற்கொலை நிகழ்ந்தார் என்றுதான் தலைவர் ஈவிகே அறிக்கையில எத்தனையோ மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்கிறது, மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது, மத்தியில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், எத்தனை எம்பி மேல மந்திரி மேல குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. எந்த மந்திரி மேலாவது எம்பி மேலாவது வழக்கு பதியப்படாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உண்டா? எத்தனையோ ஆட்சி எத்தனை பேர் பழுது இருக்கிறோம். இவங்க நீக்கி இருக்காங்களா? கிடையாது. அப்ப அவங்க காலத்துல ஒரு நியாயம், இப்போ ஒரு காலத்துல நியாயமா? 1 லட்சம் கோடி ஊழல் என்ற வழக்கு எல்லாம் குற்றச்சாட்டு கடைசி வரைக்கும் மந்திரியா வந்து போனவர் தான் இருக்காரு. ஒழிய யாரும் தூக்கி வீசல. அவங்க எந்த நடவடிக்கை வழக்கு பதிவு பண்ணப்பட்ட பொழுது பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இல்ல இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு துயர சம்பவம் ஒரு செயற்பொறியாளர் ஒரு மூத்த அந்த துறையில அதிகாரி சொல்றேன், அந்த அதிகாரி மாட்டுக்கருத்தே கிடையாது. ஒரு மூத்த அதிகாரி, ஒரு நல்ல பேர் வாங்கின அதிகாரி, ஒரு வழக்காடு ஏதோ ஒரு பண்ணாதது காரணமா தற்கொலை செய்து கொள்கிறார். அது என்ன என்பது ஒரு பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சியில இருந்து ஒரு கட்சியில இருந்து கேட்கிறப்ப அரசு அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு விளக்குறது வேற. நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவர் வந்து ஒரு கொலையா இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவர் தற்கொலைக்கு அவர் மனநிலை எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் காரணமா இருந்தார் என்ற ஒரு மனசுல உள்ள நிகழ்வை கண்டுபிடிப்பது சாதாரண காரியம் அல்ல. இவ்வளவு அதுக்கு இது பேசுறீங்களே நீங்க, இது என்ன இப்படியே விட்டுறதா? விட முடியாது. முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலைக்கு நீதி எங்கே போய் கேட்பது? இளங்கோ, இதுல ஊழியர்கள் தரப்புல போராட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழக வேளாண்மை துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதில் பேசிய பலரும் நியாயமான அதிகாரியான முத்துக்குமாரசாமிக்கு நெருக்கடி கொடுத்து மன அழுத்தத்தை உருவாக்கியவர் யார் என்பதை கண்டுபிடித்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கின்றாங்க. அவங்க யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்லலை, அமைச்சரையோ மற்றவர்களையோ சொல்லலை. அந்த அடிப்படையில் நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படின்றதுல எல்லாருக்குமே அதில் ஒரு ஒத்த கருத்து இருக்குது. இதில் எனக்கு வரக்கூடிய சந்தேகம் வந்து, இந்த போஸ்ட்டு ஒரு டிரைவர் பணி, அரசு இதில் தற்காலிகமான பணி, 9,000 ரூபா தான் சம்பளம், அந்த அடிப்படையில் தான் முதல்ல வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த ஒன்றுக்கு அமைச்சர் தலையிட்டார், அதில் லட்சக்கணக்கில் பணம் கேட்டாங்க அப்படின்ற புகாரை எப்படி நம்புறது? ஏன் எல்லாமே இது மாத்திரம் உதாரணம் கிடையாது. நீங்கள் வந்து 2012 பார்த்தீங்கன்னாக்க விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அப்போது இருந்த பாலாஜி வந்து சத்துணவு ஆயாலை அப்போ வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போட்டாங்க. அவங்க ஒரு லிஸ்ட்டு வந்து இவங்க கொடுக்குறாங்க, அதை தூக்கி போட்டு அவர் ஒரு மெரிட் லிஸ்ட்டில் உண்மையிலேயே இவங்க வந்து ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி அவர் கொடுக்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, காத்திருப்பில் வைக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து இது எல்லாரும் மக்களுக்கு தெரியுது, இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதுல. இப்போ ஒவ்வொரு வேலைக்குமே இத்தனை லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிணந்தன்னும் கழுகுகள் மாதிரி அங்கங்க உருவிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தது 2011 என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆட்சிக்கு சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இவங்க.
ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒரு சாதாரண பியூன் வேலையில இருந்து அனைத்து இதுக்கும் லட்சங்கள் 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 அதை வாங்கி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. நீங்க சொல்றீங்க பேசுறீங்களா? இடைத்தேர்தல்ல நீங்க பணம் கொடுத்தீங்களா? இடைத்தேர்தல்ல பணம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். பிரியாணி கொடுத்திருக்காங்க, மாடல் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இங்க கொடுக்கல, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க கொடுக்கல. பார்த்து கூட மக்களுக்கு தெரியுது. அப்ப வந்து இவங்க ஊழலை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. திரும்ப இதே மக்களா ஊழல் செய்யறதுக்கு போறீங்க. திரும்ப நேர்மையாக நடந்தால் அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார்கள். சகாயம் வந்து நேர்மையா அவர் துறையில் நடக்கிறாரு. அவருடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேலாளர் வந்து தாக்கப்படுகிறார் அதிமுக நகராட்சி செயலாளர்னால. ஆனால் அவர் அதன் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி இவர் வந்து தலைமைச் செயலாளருக்கு அனுப்புகிறார். ஆனால் அந்த மிரட்டப்பட்டு அந்த வாபஸ் வாங்கப்படுகிறது அந்த புகார். அப்ப எங்க நடக்கிறது? யார் போய் புகார் கொடுக்கிறது? மிரட்டப்பட்டு. ஆமா, மிரட்டப்பட்டு நடக்கிறது. அப்ப அவர் புகார் புகார் கொடுக்கும்போது புகார் கொடுத்திருக்காரு, இவர் அடிச்சிருக்காரு, அதிமுகவுடைய பொறுப்புல உள்ளவர் என்ன அடிச்சிருக்காருன்னு சொல்லி. நீங்க அரசு பணி நியமனத்துல ஊழல் நடக்கிறதா சொல்றீங்க. கேட்கிறேன், இப்ப இதுலயே வந்து ஒரு கலெக்டர் தலைமையில கமிட்டி இருந்து இது பண்றாங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு மூப்பு கேட்டுதான் யாரு எல்லாமே அதெல்லாம் நடக்கும். சட்டப்படி யாருக்கு சீனியாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சட்டம் இருக்கிறப்ப நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதுதான் எடுத்து பாருங்கிறாங்க. சீனியாரிட்டில எடுத்து பாருங்க. அந்த சீனியாரிட்டி படி நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வெப்சைட்ல நீங்க போடுங்க. யாரு இந்த கொஞ்சம் இருங்க வெப்சைட்ல நீங்க போடுங்க. லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டோம்னா இப்ப எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க? எந்தெந்த வேலைக்கு யாரும் ஒரு ஏஜென்சி நியமிச்சிடுறாங்க. லஞ்சம் வாங்குறதுக்குள்ள இப்ப ஏஜென்சி தான். இவங்க நேரடியா போனாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க, வீடியோ பண்றாங்க. அப்படிங்கறதால எல்லாம் ஏஜென்சி. நீ இந்த ஏஜென்சில நீ இவ்வளவு கொடு மாசம், நீ இவ்வளவு கொடு, நீ இவ்வளவு கொடு அப்படின்னு இல்ல ஆதாரம் இருக்கிறது. 19 அதெல்லாம் சொல்ல ஆதாரம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் வந்து போலி மதுவான ஆலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கடுமையான குற்றச்சாட்டு. இல்ல ஆதாரத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து வருவாய் குறைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2012-13ல 21,000 கோடி விற்பனை இருந்துச்சு. ஒவ்வொரு அமைச்சர்கள் எப்படி நீங்க இல்ல ஆமா இன்னைக்கு வந்து அது போகுது. இன்னைக்கு யார் இன்னைக்கு யார் மதுபான ஆலை யார் நடத்திருக்காங்க? மதுபான ஆலை இன்னைக்கு யார் நடத்திருக்காங்க? நம்ம இந்த இதுக்கு வரலாம். நீங்க அரசு பணி இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கடுமையான ஒன்று. அரசு பணி நியமனங்கள் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? இந்த விஷயம் இல்ல நீங்க சொல்லுகின்ற வார்த்தை இல்ல நீங்க சொல்றீங்க எவ்வளவு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம மக்கள் சொல்றாங்க 2000 ஏதோ மக்கள் வாங்கிருக்காங்க தெரியும். மக்கள்ட்ட ஒரு ஓட்டுக்கு இல்லங்கறீங்க. அப்ப எந்த ஆதாரம்? மக்கள்கிட்ட வந்து 2000 வாங்கிருக்காங்க ஓட்டுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் மறுக்கிறார். யாரு? பிரவீன் குமார் சொல்லிருக்காரு. என்ன தடுக்க சொல்லிருக்காரு. நான் என்னால் பணம் கொடுப்பதை தடுக்க முடியல, நான் வேதனைப்படுகிறேன் சொல்லிருக்காரு. அதற்காக நீங்க எப்படி அரசியல் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள். ஊழல் செய்யற கட்சிகளை தூக்கி எறிவார்கள். எந்த கட்சி அனைத்து கட்சிகளும் தூக்கி எறிவார்கள். இது மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் மக்கள் மனது தெரியாமல் இது மாதிரி ஏனோ விளம்பரம் தேடிக்கொள்கிறீர்கள். இந்த அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பிணைப்பு என்பது இது போன்ற ஒரு வாய் ஜாலத்தாலோ வெற்று அறிக்கைகளாலோ இடைஞ்சல் பண்ண முடியாத ஒரு நிரந்தரமான பலம். அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மக்களை வைத்து நீங்க வந்து ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதிகபட்சமா கல்விக்கு நாங்க கொடுத்துருக்கோம். பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறது படிங்க. நீங்க இல்ல மாதிரி சாரே கடை எல்லாம் நம்ம இந்த விவாதத்தை நீங்க ஒரு நிமிஷம் பாண்டியன் ஒரு நிமிஷம் இவர் தேவையில்லாத குறித்த விவாதத்தை திசை மாறி போக வேண்டாம். வாக்காளர்களுக்கு பணம் தர்றாங்களா இல்லையா, அது எந்தெந்த கட்சிகள் தருகின்றன, அது நம்ம ஒரு நான் சொல்றேன்னாக்கா இந்த வாங்குற பணம் எல்லாம் தேர்தலுக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால இங்க லஞ்ச ஊழல் பெருகுது நான் சொல்ல வரேன். அதுக்காக குற்றச்சாட்டு அவ்வளவு. ஆமா, அதை அவர் மறுத்து இருக்கிறாரு. நிஜாமுதீன் அதிகாரிகள் வந்து நேர்மையாகத்தான் இருக்க விரும்புறாங்க. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றதுல இருந்து ஒரு இதுக்கு வரும்போது கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு லட்சிய வேகத்தோட அரசு பணிக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக செயல்பட முடியாம அரசியல்வாதிகள் அரசியல் குறுக்கீடு தான் அவங்கள வந்து நேர்மையாளர்களா இல்லாம பண்ணிடுது அப்படின்ற ஒரு கருத்து பரவலா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு நிர்வாக அமைப்பு தான் இருக்கா? இல்ல, அப்படி உள்ள கருத்தும் இருக்குது. அரசியல்வாதிகள் நேர்மையாக வராங்க, அதிகாரி வந்து கருத்து போறாங்கிற கருத்தும் இருக்குது. ரெண்டு மாதிரி கருத்தும் இருக்குது. அதாவது வரக்கூடியவர்கள் எல்லாரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வருகிறார் என்று கொஸ்டின் மார்க் ஆகி போச்சு. இப்போ முதல்ல
வர்றவன்லாம் கரெக்டாக அரசியல்வாதி கூட ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ வரவங்க அரசியலில் இருந்து ஒரு பொது பதவிக்கு வரும்பொழுது நம்ம நேர்மையாக இருக்கணும், ஒரு சிறந்த ஒரு பெயர் உள்ளவராக வர வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள். வரக்கூடியவர்களை அதிகாரிகள் கெடுத்து விடுகிறார்கள், அவர்களுக்கு தெரியாத வழியெல்லாம் கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடிய உண்மை. அது இருசாட்டையும் இருக்குது. நல்ல அதிகாரியும் இருக்கிறாங்க, நல்ல அரசியல்வாதியும் இருக்கிறாங்க. இருந்தவர் உங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும், நீங்க மற்றவர்கள் மாதிரி நிர்வாக அனுபவம் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. இல்ல, அந்த அடிப்படையில கேட்கிறேன். இப்ப இரண்டு தரப்பும் சேர்ந்து செய்யறதுல மக்களுக்கு பாதிப்பு வருது. ஊழல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுக்க இருக்கு. தமிழ்நாடு அதுல இருந்து விலகி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இல்ல, எந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தலையில் எழுதி வைக்கப்பட்ட விதி மாதிரி ஊழல் இருந்து கொண்டிருக்கிறது. டாப் டு பாட்டம் ஊழல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்காக இல்லை. வாக்காளர் ஊழல் ஓட்டுக்கு காசு வாங்குவதில் ஆரம்பித்து பதவி நியமனத்திலிருந்து பதவிகள் கொடுப்பது வரை, இலாக்காக்கள் ஒதுக்குவது வரை லஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா என்னைக்கு அவன் ஓட்டுக்கு பணம் வாங்குறான் அதுவும் லஞ்சம் தானே. ஒரு வாக்காளர் தனது ஓட்டுக்காக வாக்கை செலுத்துவதற்காக ஒரு தரம் இல்லை 2 பேர் 3 பேர் கூட வாங்குறான். வாங்கிட்டு யாராவது இப்போ 2 பேரை ஏமாத்திட்டு ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்தலாம். சில பேர் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வாக்கு செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மொத்தத்தில் ஊழல் என்பது அடிப்படை மட்டத்திலே வேரோடி பரவிவிட்டது. மக்களுக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். மக்களுக்கு இது மாதிரிலாம் நீங்க போய் நாட்டை கெடுக்க வேணாங்கிற ஒரு திருகோப்பண்ணா, நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஜெய்பால் ரெட்டின்ற ஒரு நேர்மையான மந்திரியும் மணிசங்கர் ஐயர்ன்ற ஒரு நேர்மையான மந்திரியும் பெட்ரோலிய அமைச்சரா இருக்க முடியல. அதற்கு மாறாக வேறு சிலர் தான், காரணமே இல்லாமல் இவங்க மாற்றப்பட்டு வேறு சிலர் வர்றதை பார்க்கிறோம். நீங்க ஒரு சின்ன ஊழல் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு டிரைவர் நியமனத்தில் ஊழல், அதுக்கு ஒரு அமைச்சர் தலையிட்டார், அவர் நீக்கப்படணும், அவர் பற்றி விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும், அவர் ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா அவரை ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரை விளக்கணும்னு கேட்குறீங்க. இப்போ 2G, காமன்வெல்த், நிலக்கரி இப்படியான பெரிய நாட்டையே உலுக்கிய ஊழல்கள் வந்தபோது எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே நீங்கள் முன்னுதாரணமாக அவர்களெல்லாம் நீக்கி நீங்கள் நடந்திருக்கீங்களா? இல்லை, பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவது, நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவது தொடர்ந்து நடைபெறுகிறது. டிடி கிருஷ்ணமாச்சாரி மீது கூட ஃபெரோஸ் காந்தியே குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டவுடன் உடனடியாக பதவியிலிருந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி விலகி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. பிறகு அவர் நிரபராதி என்று தெரிய வந்த பிறகு அந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு மறுபடியும் நிதியமைச்சரானார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. பின்னால் கூட இந்த 2G, அந்த காமன்வெல்த் கேம்ஸ், இந்த 2-3 விஷயங்களில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணையில் இருக்கே தவிர, மற்றபடி சோனியா காந்தி மேலே, மன்மோகன் சிங் மேலே, அல்லது அதிகாரத்தினுடைய மையமாக இருக்கிற ராகுல் காந்தி மேலே, அல்லது மூத்த மத்திய அமைச்சர்கள் மீது எவர் மீதும் எந்த குற்றச்சாட்டும் ஆதாரபூர்வமா குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நான் சொல்றேன், சொல்ல போனா ராகுலுடைய சகோதரி பிரியங்கா காந்தியுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பாருங்க, நிலக்கரி தவறுதான். இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்திருப்பதற்கு காரணமே ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் பாதுகாத்த காரணத்தினால்தான் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. ரொம்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொல்றேன் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம். ஆட்சி மாற்றம் என்று மக்கள் விரும்பியதால நாங்கள் பதவி இழக்க வேண்டியதை தவிர ஊழல்னால நாங்க பதவி நீங்க இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுறீங்களே, இது எவ்வளவு பெரிய கிரேவ் சார்ஜ். இதுல எப்படி ஆதாரம் இருந்தா தயவு செய்து வெளியிடுங்க. யார் காங்கிரஸ் தலைவர்கள் மீது யாராவது தப்பிச்சிட முடியுமா? ஒரு அரசு அதிகாரிகள் அங்க போராடி இருக்காங்க, இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. பரவலாக ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்றது, அவருடைய நேர்மை மீது யாரும் குற்றம் சொல்லல, அவர் நேர்மையான அதிகாரின்றது எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அவருக்கு நேர்ந்த இந்த முடிவு அரசு அதிகாரிகள் மத்தியில, நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நிலைமையில இதுல அரசே முன்வந்து இதுதான் நடந்தது, இதுல எந்த காரணமும் இல்லை அப்படின்றது உண்மைன்னா அதை தெளிவுபடுத்துற கடமை அரசாங்கத்துக்கு தானே அதிகம். நிச்சயமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு வார்த்தை இந்த நியாயம் நேர்மையா இருக்கிற அதிகாரிகள் குறித்து ஆரம்பிக்கும் போது புதிதாக வேலைக்கு வருபவர்கள் சொன்னீங்க. ஆனா இவர் ஓய்வு பெற போகிறவர். இத்தனை ஆண்டு காலம் நேர்மையாக இல்ல, நான் அதை மறுக்கல. அவர் நேர்மையை பற்றி நான் சந்தேகிக்க வரல. இத்தனை ஆண்டு காலம் நேர்மையாக இருந்தவர். அப்போ ஒரு அரசியல் என்றால் எப்படி, என்ன, அங்கிருந்து எப்படியெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் வரும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற நேர்த்தி தெரிந்ததால் தான்
அவர் இத்தனை ஆண்டு காலம் நேர்மையாக சார் பேச விட்டுக்கங்க சார். நீங்க சொல்லுகிற பிரசம்சன் பண்ணுகிற நான் சொல்லல. அப்படி வந்து அவருடைய ஒரு நேர்மையான அதிகாரின்னு டெபினேஷன்ல இருக்கிறவர், இத்தனை ஆண்டு காலம் நேர்மையாக இருந்திருக்கிறவர், எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு இருந்திருப்பார். நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற காரணமாக இருக்காது. இன்னொன்னு, நீங்க அதை சக ஊழியர்கள் போராட்டம் உண்மையில அதுதான் நடக்கும் சார். என் நண்பன் ஒருத்தனுக்கு தீங்கு ஏற்பட்ட உடனே நான் தான் போய் நிற்பேன். அதை அவர் மீது இருக்கிற அதீத ஆர்வத்தினால நான் எக்ஸ்ட்ரா 2 கோரிக்கை கூட வைப்பேன், எது கிடைச்சாலும் எனக்கு கிடைக்கட்டும்னு. அந்த ஆதங்கத்தில் அந்த ஊழியர்கள், அவரை சார்ந்தவர்கள், அந்த தொழிலாளர் நலத்துறையில் அந்த இதுல இருக்கிறவர்கள்லாம் மிகவும் தெளிவாக நியாயமான விசாரணை வேண்டும் என்று கேட்கிறேன். நியாயமான விசாரணை தான் வேணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அவருடைய அதாவது இம்மீடியட்டா சொல்ல முடியாது சார். ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விசாரணையின் முழு திருப்தி வடிவம் பெற்ற பின் தான் அது குறித்து சொல்ல முடியுமே ஒழிய இவர்கள் உணர்ச்சி வசப்படுவதை போல, அரசியல் பண்ணுவதை போல இம்மீடியட்டாக இதை வந்து எடுத்தவங்க சொல்லிட முடியாது. அந்த பொறுப்புணர்ச்சியோடு விசாரணை முடிந்தவுடன் அரசு தெளிவான அந்த அறிக்கையை வெளியிடும். ஓய்வு பெறுவதற்கு 6 மாதங்கள் இருக்கிற நிலையில தன்னுடைய கடந்த காலத்தில் நேர்மையான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட அவர் இனியும் நேர்மையாக இருக்க முடியாது, அந்த நேர்மைக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு கடைசி நேரத்தில் மன உளைச்சினுடைய உச்சக்கட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்தவர் இருசக்கர வாகனத்திலே திடீரென்று செல்பேசி வருகிறது, வாகனத்தை நிறுத்துகிறார், பேசுகிறார், அடுத்த நிமிடம் போய் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு பார்க்குறப்போ பரவலாக இதில் வந்து ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு வந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த அமைச்சரை நீக்கணும் அப்படின்னு கேட்கிற காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் கேட்கிற கோரிக்கை நியாயமானதா, அடிப்படை இல்லாததான் நம்ம இங்க விவாதிக்கிறது மாதிரி மக்கள்கிட்டையும் அந்த கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறோம். திருநெல்வேலியைச் சேர்ந்த வேளாண்மை துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இளங்கோவன் கோருவது நியாயமானதா, அடிப்படையற்றதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். 81% நியாயர்கள் நியாயமானது என்றும் 19% பேர் அடிப்படையற்றது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பாண்டியன், இதில் காங்கிரஸ் அல்லது மற்ற கட்சிகள் அரசியல் காரணங்கள் மற்றதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம நேயர்கள்ட்ட கேட்கிறப்ப இது பற்றின ஒரு கருத்தை ஒரு 80%க்கும் மேலே அவர் கோரிக்கையில் நியாயம் இருக்குன்றாங்க. இப்போ கேட்கறது கோரிக்கையை முன்வைக்கிறவரை மறந்துட்டு கூட அந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வையிலேருந்து இது வருதுன்னு சொல்றதா? இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையை சேர்ந்தவங்க ஏன் அடிப்படையற்றதுன்ற ஆர்கியூமெண்ட்டை நிராகரிச்சுட்டு இதுல ஏதோ ஒன்று இருக்கு, அதில் விசாரணை நடக்கணும், அதுல உச்சபட்சமா அமைச்சரை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கை நியாயம்ன்ற முடிவுக்கு எப்படி வர்றாங்க? இல்லை, இது வந்து இந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட விதமும் அது மக்களிடம் சென்றடைந்த விதத்தையும் தான் அதில் பார்க்கணும். இதில் வந்து ஏதோ இவர் வந்து நடந்து முடிந்ததா இவர் ஒரு என்கொயரி பண்ண மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு ஒழிய மற்றபடி மக்கள் இதில் இருக்கிற யதார்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கல. பொதுவாகவே ஒரு உயிரிழப்பு என்று வருகிற போது தமிழர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், அந்த உணர்ச்சியின்பால் ஈர்க்கப்பட்டு இப்படி வந்து ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள் ஒழிய ரியலாக அங்கே என்ன நடந்திருக்கும் தெளிவு, அதுக்குள்ளே விசாரணை பண்ணணும், அனைத்து காரணிகளையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி ஒரு அனுதாபத்தை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் தான் நினைக்கிறேன். இளங்கோ, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தமிழர்கள் பார்க்கிற ஒரு பண்பு இருக்கிறதுனால இந்த ஒரு மரணம் துர்பாக்கியமான ஒரு நிலைமையில் நடந்துருச்சு, ஒரு துயரமான முடிவு ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நடந்துருச்சு அப்படின்றதுனால ஒரு உச்சபட்ச கோரிக்கைக்கு நியாயம்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அவர் சொல்றது அப்படி கிடையாது. அவங்க நியாயமா அவங்க வந்து பார்க்குறாங்க, அருகில் இருந்தவங்க பார்க்குறாங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க, பத்திரிகையில் கேட்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சோர்ஸில் விசாரிக்கிறாங்க, நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த அடிப்படையில் அப்போ வந்து மக்கள் எல்லாம் இப்போ வந்து தேர்தலில் இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வாக்களிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை, எல்லாம் நிதானமாக தான் அவங்க பேசுறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஊடகங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம சொல்றது என்னன்னாக்கா, இன்னைக்கு அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து அந்த ஒரு நாளோட நிறுத்திக்கிட்டாங்க, எல்லா சங்கமும் நடத்தல. மற்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் அவ்வளோ போராட்டங்கள் நடத்துறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு வந்து அரசை எதிர்த்து எல்லா சங்கங்களும் ஒரு நாள் நாங்கள் போராட்டம் நடத்தணும்னு முன் வரல. ஒன்று. ரெண்டாவது, நிறைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா தலைமைச் செயலாளர் இருக்கிற ஞானதேசிகன் வந்து எல்லாத்தையும் அசல் தூக்கி போட்டுருவார். இந்த இதுக்குனாச்சும் ஏதோ ஒரு கொஞ்சம் நடவடிக்கை மக்கள் முதல்வருக்கும் கோரிக்கை வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தாக்கா, இவர் முத்துக்குமாரசாமியுடைய மனைவி வந்து அவருக்கு சொந்தக்காரன். நடவடிக்கை எடுத்து பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், நிறைய கோரிக்கைகளை எடுக்கல, இதுல எடுத்தது சந்தோஷம். ஆனாலும் அதுலயுமே வந்து அவர் அந்த அடிப்படையில் எடுத்திருக்கிறார். வருத்தப்படக்கூடிய ஒரு தலைமைச் செயலாளர் இருக்கிறவர் வந்து அனைவருக்குமே நடுவரா இருந்து அவர் செஞ்சிருந்திருக்கணும். பட் சந்தோஷமான விஷயம், எல்லாத்துக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.
இல்ல தனிப்பட்ட முறையில அதிகாரிகள் பெயரை இழுக்கிறது இல்ல நடந்தது உண்மையை சொல்லும்போது இல்ல தனிப்பட்டது இவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இல்ல, உறவு வச்சு தனிப்பட்ட இல்ல, உறவு- நடந்தது எனக்கு நடந்தது. அது- அது விசாரணையை ஒரு- பாதிக்கும். இல்ல 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 அதனால நாங்க சிபிஐ கேக்குறோம். இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அவர் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இதுல அவங்களுக்கு உறவினரா இருக்கிறார் அப்படின்ற உங்களுடைய இது இல்ல, சரினா அந்த இது நேர்மையா அந்த விசாரணை நடக்கிறதுக்கும் அவர் வந்து துணை செய்வார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, அந்த அதுக்கு இன்னொரு பார்வை இருக்கு. இல்ல, தனிநபர்கள் இது மாதிரி தனிப்பட்ட உயர் அதிகாரிகளை பற்றியோ மற்றது பற்றியோ நம்ம பேசி இந்த பிரச்சனையினுடைய பரிமாணத்தை சுருக்க வேண்டாம். நிஜாமுதீன், இதுல ஒரு ஊழல் அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குது. டெல்லியில சாதாரண மக்களோட கட்சி ஜெயிக்குது. இது லோக்பால் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அண்ணா ஹசாரே ஒரு தலைவராக வர்றார், மக்கள் மதிக்கிற ஒரு இதாக வர்றாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த அரசு துறையில எந்த ஆட்சி இருந்தாலும் ஊழல் புகார்கள் சொல்லப்படுது. நியமனங்கள்ல ஊழல் புகார் சொல்றாங்க, மாறுதல்கள்ல சொல்றாங்க. இதுல ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்ற ஒன்றுக்கு தமிழ்நாடு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற ஒன்றை தான் இது காட்டுதுன்னு சொல்லலாமா? இல்லை, தமிழ்நாடு மாத்திரமில்லை, இந்திய அளவிலே வெளிப்படையான நிர்வாகம் என்பது இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, வேலை வாய்ப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு பதவிக்கு 20 பேரை கேட்கணும், அதை 20இல் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதி. இந்த 20இல் ஒருவரை போடும்போது யாரை போடுவது என்ற குழப்பம் வருது. அப்போ சில அதிகாரி மூப்பு பட்டியல் அடிப்படையில் போட்டுறாங்க. அப்போ திறமை அடிப்படையில் பார்க்காமல் செல்ல விடுகிறார்கள். இப்போ இது மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்போது டீச் பண்ணணும், நல்லா டீச் பண்ணணும். திறந்த வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலமாக தேர்க்கக்கூடிய படங்களுக்கு இப்போ நிறையா வந்து இப்போ எக்ஸாமினேஷன் வந்துச்சு, என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. அது மாதிரி தேர்வு இருந்தால் ஊழல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் சில இடத்துல நடக்க தான் செய்யுது. இப்போ தேர்வு மூலியமாக ஆசிரியர் பணியிடங்கள் நடப்புறாங்க. மூப்பு அடிப்படையில் பிஎட் பட்டதாரிகளுக்கு அனுப்புறாங்க. அதுல எல்லாம் ஊழல் இருக்கிறதா யாராலும் சொல்ல முடியல. ஏன்னா வந்தவங்க வந்து டைரக்டா மூப்படைப்பில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப யார்ட்டையுமே பணம் வாங்க முடியாது. இது மாதிரி மாற்று வழிகளை கண்டறிந்து செய்தால் வாய்ப்புகள் குறையும். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். நிலக்கரி போன்று 2G போன்று டெலிகாம் போன்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து 1 லட்சமா 50,000 வாங்கிட்டு போற நேரத்தில் 10 லட்சம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி என்று கான்ட்ராக்ட்ல அதிகமாக போகுது. கனிம வளங்களை சுரண்டுவது. இப்படி இதை எப்படி நடத்த போறோம்? இதுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் வந்து என்ன தொலைநோக்கு திட்டம் வைத்திருக்கிறது? இது எப்படி இப்படி கனிம வளம் தொடர்பாக ஒரு உயர்நிலை குழு அமைச்சாங்க ககன்தீப் சிங் பேடி தலைமையில. அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் கனிம கொள்கையை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்ற கருத்து சொன்னாங்க. என்ன கொள்கையை உருவாக்கணும்? இல்ல என்ன கொள்கையை உருவாக்கணும், பூமிக்குள்ள என்ன இருக்கிறது நீங்க நானும் பார்க்க முடியாது. அதிகாரி என்ன கொடுக்குறான், அவன் என்ன வாங்கிட்டு எழுதி கொடுக்குறான், அதான் அவனுக்கு நாளைக்கு போகுது. 5000 கோடி கட்டி போட்டு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை வந்து உறுதிப்படுத்தவே முடியாதுன்றீங்களா? உறுதிப்படுத்த முடியும். ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கு. அது மாதிரி கொள்கை இல்லையே, அது மாதிரி கொள்கை இல்லையே, நம்ம கிட்ட இல்லையே. இப்ப வந்து மோடி வந்து மாண்புமிகு பிரதமர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு. அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு 6000 கோடிக்கு லோனை கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துட்டு வராரு. இப்ப அப்படிதானே போயிட்டு இருக்குது. காந்தி வந்து கோட்ல இருந்து கோமணத்துக்கு வந்தாருன்னா இவர் வந்து கோமணத்துல இருந்து கோட்டு போட்டு வரக்கூடிய 1.5-10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டு பிஜேபி யாரும் இல்ல. நம்ம பொதுவா நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை அகற்றுவது, நீங்க சொல்றது திரு கோபண்ணா அவர் சொல்றது மாதிரியான கார்ப்பரேட் ஊழல்கள் அல்லது பெரும் நிறுவனங்கள் தலையிடுற ஊழல்கள் இன்னொன்று. சாதாரண மனிதர்கள் அன்றாடம் பாதிக்கிற ஒன்று ஊழல் அப்படின்ற ஒன்றுதான் சாதாரண இந்தியனை பாதிக்குது அப்படின்னு தான் பலரும் சொல்றோம். ஒரு எந்த ஒரு அலுவலகத்துக்கும் சாமானியர்கள் எளிதில் சென்று சேவையை பெற முடியாத நிலைமை இருக்கு. அந்த ஊழல் கீழ்மட்டத்திலேயும் மேல்மட்டத்தில் இருக்கிற ஊழல் அகற்றப்படணும்னா நீங்க என்ன நிறைவு கருத்து? ஒரு பக்கம் அவர் ஊழலை எதிர்த்து பேசுறார், இன்னொரு பக்கம் ஊழலை மூடி மறைக்க முயற்சிக்கிறார். ஆக இருவேறுபட்ட நிலைகள். பெரிய கட்சிகள் ஜனநாயக ரீதியாக ஆளுகின்ற கட்சிகள் தான் ஊழலை அதிமுகவுடைய கூட்டணி கட்சியா இருக்கு, தலைமை கட்சியா இருக்குன்றதுனால அந்த முடிவுக்கு வர வேண்டாம். அவர் ஒரு ஊழலை மூடி மறைத்து ஆட்சி இழந்தவர்கள் நீங்கள், ஊழல்வாதிகளை காப்பாற்றி ஆட்சி இழந்தவர்கள் நீங்கள். அதெல்லாம் கிடையாது. நாங்க ஆட்சியெல்லாம் இழக்க வேண்டிய அவசியம் நீங்க தான் அந்த கொள்கையை வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தான் கொள்கைன்றதே ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு தற்கொலை நிகழ்வு நடந்திருக்கிறது. சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா அவரோடு கடந்த 1 மாதமாக யார் யார் தொலைபேசி செல்பேசியில பேசினார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் அந்த புலனாய்வுத்துறை எடுக்குமே. ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது மிக எளிது. எல்லாமே இந்த தொடர்புல தான் நடந்திருக்கு. தொலைபேசி மூலமாகத்தான் பல நெருக்கடிகள் அவருக்கு வந்திருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும். குடும்பம் நிம்மதி
அது என்ன காரணம்? உங்க ஆட்சியில தான் நடந்தது. அதுக்கு நீங்க தான் காரணம். நான் திசை திருப்பல்ல. அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க பின்பக்கம் நீங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இறக்க வேண்டாம். இல்ல நீங்க முதல்ல திசை திருப்பாதீங்க. இந்த பிரச்சனையை எது பிரச்சனையோ அதை பேசுங்க. இதுக்கு பதில் சொல்லாம திசை திருப்பாதீங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இதுல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். முத்துக்குமாரசாமிக்கு நீதி கிடைக்கணும். தன் உயிரை அவர் மாய்த்து கொண்டிருக்கிறார். அவர் 2 மகன்க சிறு வயதில் அவர்களை எல்லாம் விட்டு ஓய்வு பெறுவதற்கு 6 மாதத்திற்கு முன்னால இந்த தற்கொலை முடிவுக்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அதற்கு யார் பின்னணி, எந்த அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தலைவர் EVKS கோருவது என்ன பாவமா? அந்த அடிப்படையில விசாரணை மேற்கொள்ளக்கூடாதா? பதிவு பண்ணப்படாத நிலையில் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்வது என்பது என்ன நியாயம்? இல்ல காங்கிரஸ் சொல்வது என்ன நியாயம்? இல்ல அது வேற யாராவது சொல்லலாம். ஊழலுக்காக பேர் வாங்கின காங்கிரஸ் எதுல நியாயம்? துணை போவாதீங்க. சரி, அது ஊழலையே பேர் வாங்கி உறுப்பினர் காங்கிரஸ் சொல்றது நியாயம் இருக்க முடியும். ஊழல்ல ஊறி திளைத்தவர்களே நீங்க. தற்கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி துளியும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இந்த விசாரணையோட முடிவுல அவர் சொன்னா சொல்லட்டும். ஆனாலும் அவர் சம்பந்தப்பட்டிருப்பதனால அந்த விசாரணையில ஒரு பதவி விலகல் இல்ல இல்ல விசாரணை முடிவு வரைய கொடுக்க கூடாது. இந்த ஒரு அதிகாரியுடைய தற்கொலையை பேசுறோம். எவ்வளவு ஒரு மேல் குற்றச்சாட்டு வந்திருக்கலாம் இருக்கலாம். சம்பந்தப்பட்டிருப்பாரு உறுதிப்படுத்த முடியாது. பேச வேண்டியிருக்கு. இந்த விசாரணை நேர்மையாக நடக்கும். அதுல நல்ல முடிவுகள் வரட்டும். அது அதிகாரிகளுக்கு நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உறுதுணையா இருக்கிறதா இருக்கட்டும் நம்ம நம்பலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.